கார்த்தி, டேய் கார்த்தி. என்னம்மா? என்னடா கோயில கிடா வெட்டணும், நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. சரி சரி, இந்தாங்க கோயில் பிரகாசம். இதை எடுத்துட்டு போய் பிரியாட்ட கொடு. இந்த பழம் சாப்பிட்டா அவ முழுகாம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. பிரியா, 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 எங்க அம்மா சாமி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாங்க. பிரியா, சாமி பிரசாதத்தை வேணாம்னு சொல்லக்கூடாது. இந்தா சாப்பிடு. சொன்னா கேளுங்க. எனக்கு போதும், வேணாம். பிரியா, இன்னொரு பழத்தையும் நீ தான் சாப்பிடணும். ஏங்க பாத்தியா பிரியா, எங்க அம்மாவுக்கு உன் மேல எவ்வளவு பாசங்க. நீ தான் அவங்கள புரிஞ்சிக்காம பேசுற. பிரியா, நம்மளை பெத்தவங்க எப்பவுமே நம்ம நல்லா இருக்குன்னு தான் பிரியா நினைப்பாங்க. பிரியா, பிரியா, என்னாச்சு பிரியா? எனக்கு இது சாப்பிட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. கண்ணு வேற கட்டிட்டு வருது. பிரியா, பிரியா, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குங்க. பிரியா, உனக்கு என்னடி ஆச்சு? அப்பா, அப்பா, மௌனே, சொல்லு மௌனே. எங்க பத்து நாள் போனீங்க? எங்கப்பா வெளியூர் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். உங்களால பார்க்காம மயிலு குழிய குயில 2 பேர் சேர்ந்து அழுவாங்கப்பா. மாயாண்டிங்கப்பா. அவன் எங்க கள்ளக்காட்டு கம்மக்காட்டில் படுத்து தூக்கிட்டு பாப்பா. நான் தான் உங்க குடும்பத்தில் பார்த்துக்கிறேன். சரிப்பா, இந்த முதல்வர் வந்து ரெடி பண்ணிட்டேன். குயில் 4 மாசம். என்னப்பா? குயில் 4 மாசம் மாசமாக்குறான். மயில 3 மாசமாக்குறான். சரிப்பா. எங்கப்பா அண்ணன் ஒன்றும் சூட்டாப்பா இல்லப்பா. சரிப்பா, சொத்தெல்லாம் வந்து சரிப்பா. மயில் குயில் பீச்சாண்டி சரி மாயாண்டி சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருப்பா. ஆனா என் பேச்சு கேட்கலாக்கா. இன்னைக்கு டான்ஸ் போட்டாங்கங்க. டான்ஸ் போட்டுருக்கு அதுங்கிறது மேல வரைக்கும் காட்டு பக்கம் அந்த காடெல்லாம் பூரா எல்லாம் மொத்தமெல்லாம் பத்திரம் போட்டு எழுதியாச்சு. சரிப்பா. நம்ம ஊர் பெரிய இருக்கிற மாநிலம் எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. சரிப்பா. அதனால உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்றேன். சரிப்பா. சண்டை பண்ணாம சரிப்பா. உங்க 2 பொண்டாடிகளை மட்டும் என்கிட்ட அனுப்புங்க. சரிப்பா. நான் நல்லா உங்களுக்கு புத்தி பத்தி சொல்லி அப்புறமேட்டு இன்னொரு டைம் ரெடி பண்ணி விடுறேன். சரிப்பா. அண்ணன் எங்க போனாரு? எங்க கண்ண மாயாண்டி? எங்க காணும்பா? மயிலு குயிலு மயிலு குயிலு வீட்டுல சாப்பாடு பண்ணிக்கிறாங்க. நீங்க வரணும்னு சொன்னேன். சரிப்பா. நீங்க இந்த நோபிக்க கறி எடுத்தீங்களா? உண்மைங்களா? என்னப்பா? மறுபடியும் கறிகள் சாப்பிட்டீங்களா இல்லப்பா? அதனால சொன்னப்பா. அப்பா வராரு. மாமா மாமா பாத்துட்டேன். அப்பா சாப்பாடு பண்ணிட்டீங்களா? அப்பா இப்பதான் ஊர்ல அம்மா சொத்தை இப்பயாவது எங்க பேர்ல எழுதி வைப்பீங்களா? மாமா சொத்தை எப்ப எழுதி தருவீங்க? கையெழுத்து உங்க பேர்ல எழுதுமா இல்ல என் பசங்க பேர்ல எழுதுமா? ஏமாமா நான் உனக்கு கேள்விப்பட்டேன் நீங்க சொத்தெல்லாம் மாறிய பேர்ல எழுதி வச்சிட்டீங்களா? அப்படியா? அவரு எங்க உங்க 2 பேர் உங்ககிட்ட கேட்டுதான் எழுதலான்னு இருக்கிறேன். ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்க உங்க அப்பா சொத்த மாறிய கோயில்ல எழுதி வச்சுட்டானு. அவன் என்ன நினைக்க தெரியுமா? மாலைக்குள்ள படுத்து தூங்க நினைக்கிறோம். வீட்டுக்கு போக மாட்டான். இதுக்கு மேல அவங்களுக்கு சோறு தண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் உங்களை வச்சு பொழைக்க மாட்டாங்க. கெழுட்டு பையில எப்படி பஞ்சு முட்டாய் சேலை கடையில இப்படி புடிச்ச எதுக்கு நீ சொத்தை எழுதி வைப்பந்தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட். இப்ப என்னன்னா சொத்தை மாறிய கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கேன். யார் கேட்டு எழுதி வச்ச? மாமா ஏன் மாமா ரெடி பண்ணீங்க? நான் கையால எத்தனை வாட்டி உனக்கு சோறு போட்டிருப்பேன், தண்ணியை ஊத்தி இருப்பேன். என்னடி அவளை பார்த்து இவனை பார்த்து திட்ட கூட